Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி தஞ்சாவூர் தொகுதியில் 51.4% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி தஞ்சாவூர் தொகுதியில் 51.4% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காலை 7 மணி முதல் அங்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகிறார்கள். பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வரிசைகளில் நின்று தங்களது வாக்கினை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் கடலூர் தொகுதியில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 51.16% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கடலூர் தொகுதியை பொறுத்தவரையில் 51.16% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது பிற்பகல் 3 மணி நிலவரமாகும். தஞ்சை, கடலூர் பிற்பகல் 3 மணி நிலவரத்தை பார்த்தோம். இதேபோல விழுப்புரம் தொகுதியில் 58.11% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரையில் 58.11% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது 3 மணி நிலவரமாகும். இந்த 3 மணி நிலவரப்படி தொகுதிகள் வாரியாக நம் வாக்கு சதவீதத்தை பார்த்து வருகிறோம். தேனி தொகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கு 51.43% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தேனி தொகுதியில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 51.43% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. திருச்சியை பொறுத்தவரையில் 49.27% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருச்சி பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 49.27% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தில் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் 53.6% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி காஞ்சிபுரம் தொகுதியில் 53.6% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நெல்லை தொகுதியில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 45.89% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வேலூர் தொகுதியில் 51.19% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வேலூர் தொகுதியை பொறுத்தவரையில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 51.19% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களித்து வருகிறார்கள். வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல பகுதிகளில் வாக்குப்பதிவை ஆர்வத்துடன் மக்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஜனநாயக கடமை ஆற்றி வரும் நிலையில் வேலூர் தொகுதியில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 51.19% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வேலூர் தொகுதியில் 51.19% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது பிற்பகல் 3 மணி நிலவரமாகும். வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. 6 மணிக்குள் வரும் அனைவருமே வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை நீண்ட வரிசையில் இருந்தாலும் காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிப்பதற்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பிற்பகல் 3 மணி நிலவரப்படி ராமநாதபுரம் தொகுதியில் 52.46% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ராமநாதபுரம் தொகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கு 52.46% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் 3 மணி 4 மணிக்கு பிறகு வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6 மணி வரை வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள். டோக்கன் வழங்கப்பட்டு 6 மணிக்கு பிறகும் கூட அந்த வாக்குப்பதிவு 6 மணிக்கு முன்பாக வந்தவர்களுக்கு வாக்களிக்க அனுமதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. 3 மணி நிலவரத்தின்படி இப்போ தொகுதிகளில் பதிவான அந்த வாக்கு சதவீதத்தை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சேலம் தொகுதியில் 60.5% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சேலம் தொகுதியை பொறுத்தவரையில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 60.5% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சேலம் தொகுதியில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 60.5% வாக்குகள். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.